ஹாய் ஹலோ வணக்கம். நம்ம ஜேகே டிஜிட்டல் ஃபார்மில் புதுசாக ஒரு சேவல் வந்திருக்காங்க. இந்த சேவல் நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, அதாவது புதுசாக ஒரு கோழி வந்துச்சுன்னா அதை நல்ல ஒரு நோய் இல்லாத கோழியாக பார்க்கணும். ரெண்டாவது நம்ம பண்ணைங்களோட அட்டாச் பண்ணும்போது அதை எப்படி சேர்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இது நம்ம பழைய முறை தான். இந்த பழைய முறை இருந்தாலும் இது நல்ல முறை. இது என்னென்னா, இந்த தலையில் இருக்கிற முடியை 2 முடி நல்லா இப்படி பிடிங்கிட்டு, இந்த அடுப்பு இருக்குது பார்த்தீங்களா, அந்த அடுப்பில் 3 சுற்றி இந்த பக்கம் 3 இந்த பக்கம் 3 சுற்றி கூண்டில் போட்டு ஒரு நாள் அடைச்சி வச்சுருந்தோம்னா நம்மளோட அட்டாப் ஆகிக்கும். இதுதான் நம்ம முறை. இது என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, இந்த தலைமுடி சும்மா ஒரு 4 முடி போதும். பிடிக்கிட்டு அடுப்பை 3 1 2 3 இந்த பக்கம் 3 சுற்றிட்டா கோழி நமக்கு சொந்தம் அப்படின்றதுனால நமக்கு. இப்போ நம்ம கூண்டோட போக வாங்க. இதுதான் நம்மளுடைய கூண்டு. இந்த கூண்டில் இன்றைக்கி நம்ம இதில் விட போகிறோம். இன்றைக்கி ஒரு நாள் இருந்தால் போதும். அதுக்கான தீனி தண்ணிலாம் கொடுத்துடணும். நம்ம கோழிங்களோட நல்லா அடாப்ட் ஆகிப்பாங்க. உள்ள பாருங்க, நல்லா இருக்கிறாங்களா? இன்னைக்கு கொஞ்சம் பயத்தில் தான் இருப்பாங்க. சரியா கேமரா கவர் பண்ண முடியல. உள்ளதான் இருக்காங்க. நாளைக்கெலாம் பார்த்திங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிக்குவாங்க. நம்ம கோழிங்களோட அடாப்ட் பண்ணி விட்டுறலாம். எல்லாம் பாருங்கள், என்ன வேகமாக கோழி சாப்பிட்ருக்குறாங்க. இப்போ தான் நம்ம வீரா குட்டி நம்ம ஃபார்முக்கு புதுசாக வந்திருக்கிறாரு. நாட்டு நாய் தாங்க. அவ்வளோதாங்க. இதுலேருந்து நம்ம சொல்ல வர்றது என்னென்னா, புதுசாக ஒரு கோழி வாங்கிட்டு வந்தீங்கன்னா அதோட தலைமுடியிலேருந்து ஒரு 4 முடி பொசிக்கிட்டு அடுப்பில் இந்த பக்கம் ஒரு 3 சுற்று அந்த பக்கம் ஒரு 3 சுற்று சுற்றி நம்ம கூண்டில் போட்டு ஒரு நாள் தண்ணி தீனி கொடுத்துட்டு வந்தோம்னா அடுத்த நாளில் நம்ம கோழிங்களோட அடாப்ட் பண்ணி விட்டுறலாம். நல்லா சேர்ந்துக்கும். மேலும் அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.